ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இந்த வீடியோவில் நாலடியா டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நாலடியார் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாலடியார் பார்த்திங்கன்னா புக்கில், அதாவது ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் நாலே இடத்துல பார்த்திங்கன்னா நாலடியார் என்ற வார்த்தையும் நாலடியாரை பற்றின செய்திகளும் இருக்குது. அதை என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது ஓல்டு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டேர்ம் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேஜ் நம்பர் 25 மற்றும் 47 பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் 7வது நியூ புக் அதில் எடுத்திங்கன்னா டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 29 அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8வது நியூ புக் எடுத்திங்கன்னா பேஜ் நம்பர் 71 அங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் 12th அட்வான்ஸ் புக் அதாவது 16 அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது போல் 4 இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வந்து கவர் பண்ணி இருக்குது. நீங்கள் இதை போய்ட்டு தேடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரமானதாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் A to Z நம்ம எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு PDF ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 9704313897 அந்த நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 55 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு 100 ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 கேள்விகளை வந்து அதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக 100 மார்க் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். நானும் பார்த்தீங்கன்னா TNPSC படிச்சு தான் இருக்கேன், குரூப் 4க்கு நானும் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து படித்து காட்டுறேன். 4 இயரை ஃபுல்லாக படித்து காட்டுறேன். நீங்களே பார்த்து பிடிச்சிருந்தா பை பண்ணிங்க. உங்களுக்கு நம்ம இப்போ ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 இயரோட ஓல்டு புக் PDF, அதாவது புக் PDF இதில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதாவது யூனிட் 7ல் இருக்க எல்லா திருக்குறளிலிருந்து அறநூல்கள், அப்புறம் தமிழ் தொன்மை தமிழ், அப்புறம் தமிழ் அறிஞர்கள் பற்றி மற்றும் பார்த்தீங்கன்னா சமுதாய தொண்டுகள் உள்ளிட்ட அனைவரும் பேரும் பார்த்தீங்கன்னா இந்த PDFல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 4 இயர், அதாவது ஓல்டு புக்கில் 4 இயர் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் புக்கில் படிக்க போகிறீங்கன்னா எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் ஒரு சில பேர் தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு 4 இயர் பாட்டு பார்த்தீங்கன்னா படிச்சுங்க. அப்புறம் அது இயற்றவர் யார் சொல்லிட்டு படிச்சுங்க. பாடலின் பொருளை பார்த்தீங்கன்னா அவசியம் இடையில் இல்லை. பாடலின் பொருளை படித்து எதுலேயும் பாட்டு பொருளை பற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திருக்குறளுக்கு மட்டும் பொருளை படித்து வச்சா போதும். மற்றபடி பாட்டு பொருள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேவைப்படாது அதிகமாக. அப்புறம் சொல்லும் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பாட்டு லைன் கொடுத்துட்டு அந்த பாட்டு லைனில் இப்போ நாய்க்கால்னு இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஈக்கால் இருக்கா, அப்புறம் பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஒரு சிலதுக்கு இப்போ இதில் வந்து அப்படி எது இருக்குது நல்லதாக பார்த்து இதில் அவ்வளோ சீக்கிரம் கேட்க கேள்வி இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டு லைன் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சொல்லும் பொருளை பார்த்துங்க. நூல் குறிப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது போல் இப்போ 17 கீழ்கணக்கு விளக்கு கொடுத்துருங்க பார்த்து அதுவும் அவசியம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ 17 என்றால் 18 அது ஒன்று மார்க் பண்ணியிருங்க பார்த்தீங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க 17 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். அது போல் இப்போ 4 அடி 4 சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பேர் உண்டு சொல்லிட்டு அதுவும் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நியூ புக், இந்த PDF நியூ புக் வந்துடும். நீங்கள் போய்ட்டு ஒரு புக்கும் டவுன்லோட் பண்ணியோ இல்லை வாங்கியோ திருப்பி படித்தா ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே PDFல 4 இயராக எங்கெல்லாம் இருக்குது சொல்லிட்டு கவர் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க அழியா செல்வம், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்க்கெல்லாம் வருது. இப்போ வந்து இந்த பாட்டு லைன் மார்க் பண்ணியிருக்கோமா, அது போல் முக்கியமான சொல்லும் பொருள் எது சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாடலின் பொருளில் எது லைன் முக்கியமாக மார்க் பண்ணியிருப்போம். நூல் வெளியே என்னென்ன பண்ணி சொல்லிட்டு மார்க் பண்ணியிருப்போம் தெளிவாக. இது போல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இப்போ கல்வி அழகு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அதுவும் 4 கீழே வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நூல் குறிப்பு எதாவது தேவையில்லை, முக்கியம் இல்லை. பட் ஆனால் லெசன் பார்த்தீங்கன்னா 4 கீழே வருது. அப்புறம் பார்த்தா அது கீழே பார்த்தீங்கன்னா கல்வி கரையில் கற்போர் நாள் சில மெல்ல நேந்திர பிணிப்பல, அதுவும் அந்த லைன் பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுவும் தான் மார்க் பண்ணியிருப்போம். இதோட பார்த்தீங்கன்னா 4 முடியுது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. புக்கில் நீங்கள் தேடி படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் படிக்கணும். இதுவே இந்த PDF இருந்துச்சுன்னா நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த நம்பர் மெசேஜ் பண்ணி பை பண்ணிங்க. அப்புறம் பார்த்தா அடிஷ்னலாக வேறு PDF காட்டுறேன், அது பண்ணி பாருங்கள். இந்த PDF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்க PDF இது, இதை போய் நம்ம சேல் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த PDF வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z தமிழா
தமிழில் யூனிட் 1லேருந்து யூனிட் 7, அதாவது அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பிடிஎஃப் இருக்குது. நம்ம நிறைய கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி ஒரு சில கிட்ட நோட்ஸ் வாங்கி நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெட்டீரியல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வாங்கும்போது இந்த செகண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும், 100 கேள்வி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நானும் அந்த மெட்டீரியலில் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நாளடியார் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பார்த்தா சாமானிய முனிவர்கள், அவர் தான் பார்த்தா ஆசிரியர். தொகுத்தவர் பதுமானர், ஓகேவா? அவர் தான். அப்புறம் நாளடியார் தெரியும் 400 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அறம் 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 சொல்லிட்டு ஒரு இதுலேருந்து வந்திருக்கு பொருள் இது. ஏன்னா புறம் அறம் சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அறம் வகை சார்ந்தது. வகை பார்த்திங்கன்னா வெண்பாகல் ஆனது. இதை காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவைப்படாது. நாலடியாருக்கு பெயர் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நாலடிகள் ஆன 400 பாடல்கள் கொண்டதால் 4 அடி 400 என்னும் நாலடியார் இதை அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. 4 அடி 400 அழைக்கப்படும் நூல் எது கேட்பாங்க, நாலடியார் சொல்லலாம். ஓகேவா? இல்லை 4 அடிகள் மட்டும் 400 பாடல் கொண்ட நூல் எதுவும் கேட்பாங்க, நம்ம நாலடியார் சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயே 3 வகை கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடி மார்க் கொஞ்சம் டிக் பண்ணி காட்டலாம். வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நாலடிங்க, 4 அடி 400, வேளாண் விதம், திருக்குறள் விளக்கம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 4 அடி 400க்கான விளக்கம். ஓகேவா? இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூல் தொகுப்பு போயிடலாம். சேருங்க. அடுத்து போகிறோமா? நூல் பகுப்பு போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூலோட பகுப்பு, அதாவது நூல் குறிப்பு தான் சொல்கிறோம். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகள் உடையது. அதாவது அறம் பொருள் என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளோடு உடையது. ஓகேவா? அறத்தில் மட்டும் எத்தனை அதிகாரம் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரம். அதாவது பார்த்தீங்கன்னா 13 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அறத்தில் இருக்குது. பொருளில் பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம் இருக்குது. அண்ட் இன்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இருக்கிற அதிகாரங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்க விஷயம். ஏன்னா நீ புக்கில் தேடி படித்து உங்கள் கஷ்டம் பிடிஎஃப் படிக்க கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. மொத்தம் 39 அதிகாரங்கள் இருக்குது இதில். அப்புறம் அத்தில் நூலின் சிறப்புன்னா முப்பெரும் அறநூட்கள் எதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 அறநூட்களில் 3 பெரிய நூட்கள், அதாவது ரொம்ப ஃபேமஸாக மட்டும் பெரிய நூட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரொம்ப நல்லாவே தெரியும். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வரும். 2வது நாலடியார். அப்புறம் பழமொழி நாடு தான் பார்த்தீங்கன்னா 3வது இருக்கிறோம் அறநூட்களில் மிகப்பெரிய நூல். அப்புறம் ஜி போப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காது. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ஜி போப்போ சிலபஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாலடியார் சிலபஸில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்தது நூலின் பெருமை கூறும் அடிகள். உங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த பழமொழி நேர்ப்பை கேட்டிருப்பீங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் 2ம் சொல்லுக்கு உறுதி என்ற லைனை எதை குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இந்த ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதினா 4ம்னா ஒன்றும் இல்லைங்க, நாலடியார் குறிக்குது. 2ம்னா திருக்குறள் குறிக்குது. ஓகேவா? அந்த 2 பாட்டை குறிக்குதான் பார்த்தீங்கன்னா அந்த பழமொழி. ஓகே, உங்களுக்கு அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல்லொருமை 4 அப்படின்னா பார்த்தீங்கன்னா சொல்லொருமையை வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் பார்த்தீங்கன்னா சொல்லொருமையை பார்த்தீங்கன்னா 4 4லாம் பார்த்தீங்கன்னா 4 லைன் இருக்குது. 2 அதாவது பார்த்தீங்கன்னா 4னா நாலடியார், 2னா திருக்குறள். 2 அடியில் வருது பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த லைனுக்கும் அது பார்த்தா திருக்குறள் மற்றும் நாலடியார் குறிக்கிறாங்க. அப்புறம் பொதுவான குறிப்புகள் இது வந்து பார்த்தா 17 கீழ்கண் நூலில் 1 அப்படின்னு சொல்லிட்டு தொகை நூல் 1 அதான் பார்த்தா இதில் என்ன ஒரு நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல், அதாவது 18 கீழ்கணக்கு நூல் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்க ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலடியார் மட்டும்தான். ஏன்னா முக்கியமான பாயிண்ட் இது. நாலடியாரின் முதல் இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா துறவெறியல் தான். இதான் பார்த்தீங்கன்னா முதல் இயல். அப்புறம் நூலை தொகுத்தவர் பதுமானர். நூலை முப்பாலும் பகுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா தருமர். ஒரே கண்டவர் பார்த்தீங்கன்னா 2 பேர், தருமர் மட்டும் பதுமனர். அப்புறம் முத்திரையாரை பற்றி கூறுன்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் பிடிஎஃப் வாங்கி முடிச்சா இது ரொம்ப படிக்க வேண்டிய. முத்திரையாரை பற்றி கூறுகின்ற நூல் எதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸில் நிறைவேற்றி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நான் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்க. அப்புறம் நாலடியாரின் உரை உள்ளிட்ட நாலடியார் உரைவர் என்னும் தேவையில்ல நாலடியார் வந்து வருவது. அப்புறம் அடியின் சிறப்புங்க, அடிகள் முக்கியமான அடிகள். நாலடியார் முக்கியமான அடிகள். கல்வி கரையில் கற்போர் ஆசில மெல்ல நினைந்த பிணிப்பலை. நம்ம இதை ஆல்ரெடி வந்து படித்து காமிச்சவங்களுக்கு புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கல்வி அழகு அதுவும் பார்த்தீங்கன்னா படித்து காமிப்போம். இது இன்னும் இருக்கிற இந்த லைனும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படித்த லைனில் இருக்குது. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலடியார் பற்றின தகவல். அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் கடிகை வந்துடும். இந்த பீடிஎஃப் பார்த்தா இதே போல் தள்ளி பண்ணால் அறநூறுக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் என்ன 40 இருக்குது பார்த்தீங்களா?
அம்சம். அப்புறம் இன்னா நாற்பது இருக்குது. அப்புறம் திருக்கடிகம் இருக்குது. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா பழமொழி 400. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். நம்ம பிடிஎஃப் வாங்கும்போது பார்த்தா இந்த பிடிஎஃப் எல்லாமே சேர்ந்து கொடுத்துரும். நம்ம அதில் எந்த ஒரு தேவையில்லை. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணி படிங்க. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ.